அணிலாடும் முன்றில் பாகம் 9. சித்தி. அம்மா இறந்த பிறகு 5 வருடங்கள் கழித்து அப்பா 2வது திருமணம் செய்து கொண்டார். வீட்டுக்கு வரும் ஒவ்வொரு முறையும் உறவினர்கள் அப்பாவிடம் பேசி பேசி அவர் மனதை கரைத்து 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைத்திருந்தனர். அம்மா இறந்தபோது தம்பிக்கு 1½ வயது. அப்போது அவன் சென்னையில் அம்மாவை பெற்ற ஆயா வீட்டில் இருந்தான். அம்மாவின் ஈமச் சடங்குகள் முடிந்த பிறகு கொஞ்ச காலம் இந்த குழந்தை எங்க கூடவே இருக்கட்டும், எங்க பொண்ணு ஞாபகம் வரும்போதெல்லாம் இவன் முகம்தான் ஆறுதலா இருக்கு என்று அப்பாவிடம் அனுமதி வாங்கி ஆயா என் தம்பியை தங்களிடமே வைத்து கொண்டார்கள். நான் அப்பாவிடம் வளர்ந்தேன். அப்பாவை பெற்ற ஆயாவுக்கு வயதாகி கொண்டே வந்தது. எவ்வளோ காலம்தான் தனியாகவே இருப்ப, உன் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ என ஒவ்வொருவரும் நச்சரிக்க ஆரம்பிக்க 5 வருடங்கள் கழித்து அப்பா ஒப்புக்கொண்டார். அப்பா சம்மதித்த அந்த இரவும் அன்று அவர் சொன்ன வார்த்தைகளும் இப்போதும் கண்முன் நிற்கின்றன. அப்போது நான் 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்பாவுக்கு பெண் பார்க்கும் முயற்சியில் இருந்த அத்தை மாமாவை பார்த்து அப்பா சொன்னார், ரொம்ப பணக்கார இடத்தில் பெண் பார்க்க வேணாம், நடுத்தர குடும்பமாக பாருங்க. அப்பா அம்மா இல்லாத பெண்ணாக இருந்தால் நல்லது. அப்போதான் தாயோட அருமையும் தாய் இல்லாத வேதனையும் புரியும். என் பசங்களை நல்லா வளர்ப்பா என்றார். அப்பாவின் விருப்பப்படியே திண்டிவனத்தில் ஒரு பெண் பார்த்தார் மாமா. சிறு வயதிலேயே அப்பா அம்மாவை இழந்து 5-6 தம்பி தங்கைகளுடன் வளர்ந்த பெண் என்று சொன்னதுமே அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தன. வீடு வீடாகச் சென்று அப்பாவின் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கவும் அப்பாவின் கல்யாணத்தை அருகிலிருந்து பார்க்கவும் எத்தனை பிள்ளைகளுக்கு வாய்க்கும். எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதே, எங்கள் வீட்டுக்கு புதுசாக சித்தி வரப்போகிறாங்களே, ஆற்றங்கரையில் கபடி விளையாடி கொண்டிருக்கையில் கூட்டாளிகளிடம் நான் பெருமையாக சொன்னேன். கூட்டத்திலிருந்து வளர்ந்த பையன் ஒருவன் என்னை அருகில் அழைத்து கேட்டான், சித்தின்னா என்னன்னு தெரியுமா? தெரியும், எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க. அது இல்லைடா, நீ சினிமா பார்த்தது இல்லையா? பார்ப்பேன். ஏன்? அதில் காட்டுவாங்களே, சித்தின்னா கொடுமைப்படுத்துகிறவங்க, நிறைய வேலை செய்ய சொல்வாங்க, சாப்பாடே போட மாட்டாங்க, கட்டையாலெல்லாம் அடிப்பாங்க. அவன் சொல்ல சொல்ல நான் எப்போதோ பார்த்த 1-2 பழைய படங்களின் காட்சிகள் ஞாபகம் வர ஆரம்பித்தன. இப்போ என்னடா பண்ணுறது? கல்யாணத்தை நிறுத்திடலாமா என்றேன் நடுங்கியபடியே. அது உன்னால் முடியாது, கொடுமைப்படுத்தினா வீட்டை விட்டு எங்கேயாச்சும் ஓடிடு, அந்த படத்துலையும் அப்படி தான் காட்டுவாங்க என்றான். அன்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. நான் வீட்டை விட்டு ஓடுவது போலவும், ரயிலில் டிக்கெட் இல்லாமல் மாட்டிக்கொள்வது போலவும், ஹோட்டல்களில் டேபிள் துடைப்பது போலவும் ஏதேதோ காட்சிகள் தோன்றிக்கொண்டே இருந்தன. அதிகாலையில் அருகில் படுத்திருந்த அப்பாவின் விரல்களை கெட்டியாக பிடித்து கொண்டேன். அப்பா புரண்டு படுத்து என்னை அணைத்து கொண்டார். நான் அப்படியே உறங்கி போனேன். அதற்கடுத்த மாதம் அப்பாவின் திருமணம் நடந்தது. முதல் நாள் பெண் அழைப்பு. திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலில் இருந்து சீர்வரிசை தட்டுகளுடன் சித்தியை அழைத்து வந்தார்கள். இருபுறமும் பெட்ரோமாக்ஸ் விளக்குகள் வெளிச்சம் தர நடந்து வந்த பெண்கள் கூட்டத்தில் சித்தியை பார்த்து கொண்டிருந்தேன். நடந்தபடியே தலை குனிந்தும் அவ்வப்போது நிமிர்ந்தும் வந்த சித்தி ஏதோ ஒரு கணத்தில் என்னை உற்று பார்ப்பது போல் இருந்தது. நான் பயத்தில் கண்களை திருப்பிக் கொண்டேன். சித்தியின் சொந்தக்காரர்கள் யாரோ மண்டபத்தில் விளையாடி கொண்டிருந்த என்னையும் தம்பியையும் கூட்டி கொண்டு போய் மணமகள் அறையில் இருந்த சித்தியிடம் அறிமுகப்படுத்தினார்கள். பார்க்கணும்னு சொன்னியே, இவங்க தான் முதத்தாரத்து பசங்க என்றார். சித்தி எங்கள் பெயர்களையும் என்ன வகுப்பில் படிக்கிறோம் என்பதையும் விசாரித்தார்கள். தம்பியை அருகே அழைத்து, ஏன் மூக்கு இப்படி ஒழுகுது, சளி பிடிச்சிருக்கா என்று கேட்டபடி தன் கையில் இருந்த எம்ப்ராய்டரி பூ போட்ட புத்தம் புது கைக்குட்டையால் மூக்கை சிந்தச் சொல்லி துடைத்து விட்டார்கள். தாம்பூலத்தட்டில் இருந்து ஆப்பிள் எடுத்து கொடுத்து இருவரையும் சாப்பிடச் சொன்னார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பயம் விலகி மனதில் சித்தியை பற்றி வரைந்திருந்த ராட்சசி சித்திரத்தை அழித்து அன்பான தேவதை சித்திரத்தை வரைய ஆரம்பித்தேன். சித்தி வீட்டுக்கு வந்த அடுத்த வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களை சினிமாவுக்கு கூட்டிச் சென்றார்கள். அப்போது இயக்குனர் கே. பாக்யராஜின் முந்தானை முடிச்சு படம் ரிலீஸ் ஆகி காஞ்சிபுரம் சங்கம் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு மதிய காட்சியில் முந்தானை முடிச்சு படம் பார்த்தோம். பாக்யராஜ் ஒரு வாத்தியார்.
குழந்தையை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுகிறார். ஊர்வசி அவரை திருமணம் செய்து கொள்கிறார் என படம் பார்க்க பார்க்க அப்பாவும் நானும் சித்தியுமே அந்த கதையின் பாத்திரங்களாக இருப்பது போல தோன்றியது. சித்தியும் அடிக்கடி என்னை திரும்பி பார்த்து கொண்டே இருந்தார்கள். படம் முடிந்து வந்து இரவு அப்பாவிடம் சொல்ல, அடுத்த நாள் அவரும் பார்த்துவிட்டு வந்து சொன்னார், ஆமாண்டா, கொஞ்சம் கொஞ்சம் என்ன மாதிரி தான் இருக்கு. இப்போதும் முந்தானை முடிச்சு திரைப்படத்தை தொலைக்காட்சியில் பார்க்கையில் அன்று தோன்றிய அதே உணர்வுக்குள் திரும்பவும் பயணிப்பேன். எங்கள் கிராமத்தில் எல்லோரும் பட்டுத்தறி நெய்பவர்கள். அப்பாவும் இன்னொரு போலீஸ்காரரும் மட்டுமே அரசாங்க வேலையில் இருந்தார்கள். என் கூட்டாளிகள் அனைவரும் புத்தக மூட்டைக்கு விடை கொடுத்துவிட்டு சிறு வயதிலேயே கையில் அலுமினிய தூக்குச்சட்டியில் பழைய சோற்றை ஊற்றிக்கொண்டு அதிகாலையில் இருந்து பக்கத்து ஊர்களில் பட்டுத்தறி நெய்ய செல்வார்கள். அப்பா என்னை அந்த காலத்திலேயே கான்வென்ட் பள்ளியில் படிக்க வைத்தார். சுற்றி உள்ள கிராமங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு சிறு நகரமாக அயன்பேட்டை என்ற ஊர் இருந்தது. அந்த ஊரில் உள்ள ஆங்கில பள்ளியிலிருந்து குதிரை வண்டி வரும். 8:30க்கு என்னை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு கிராமமாக சென்று மாணவர்களுடன் பள்ளியை அடைகையில் 10 மணி ஆகியிருக்கும். ஒவ்வொரு நாளும் காலை உணவின் போது என் அட்டகாசம் தொடங்கும். ஏன் ரவா உப்புமா பண்ணீங்க? எனக்கு சேமியா உப்புமா தான் வேணும் என்பேன். அப்பா எட்டி பார்ப்பார். என்னடா என்பார். எனக்கு சேமியா உப்புமா தான் வேணும், இல்லைனா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்பேன். அப்பா சைக்கிளில் கடைக்கு சென்று சேமியா வாங்கி வருவார். எதுவும் பேசாமல் சித்தி செய்து கொடுப்பார். ஒரு முறை நான் மதிய உணவில் உப்பு அதிகம் என்று தட்டை தூக்கி சித்தியின் முகத்தில் எரிந்து விட்டேன். மூக்குத்தியின் மீது தட்டுப்பட்டு மூக்கின் சில்லு உடைந்து ரத்தம் வந்த பிறகுதான் என் தவறு புரிந்தது. சித்தி எதுவும் சொல்லாமல் பழைய சேலையில் ரத்தத்தை துடைத்து கொண்டிருந்தார்கள். அப்பா என்னை அடிக்க கை ஓங்கியவர் என்ன நினைத்தாரோ அப்படியே பின்வாங்கி உள்ளே சென்று விட்டார். குற்ற உணர்வில் அன்று முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். பள்ளியில் படிக்கையில் வீடு முழுவதும் நிறைந்திருந்த புத்தகங்கள் என்னை கவிதையின் உலகுக்கு கூட்டிச் சென்றன. நானும் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். காஞ்சியின் தேரடி வீதியில் தெருவடைத்து பந்தல்கள் போட்டு நடக்கும் பிரம்மாண்டமான இலக்கிய விழாக்களில் கான்வென்ட் யூனிஃபார்மோடு மேடை ஏறி நான் கவிதை படிப்பேன். கூட்டம் வியந்து ரசித்து என் வயதுக்காகவே கைத்தட்டும். 10ஆம் வகுப்பு படிக்கையில் என் கவிதைகளை தொகுத்து தூசிகள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அப்பா கடன் வாங்கி அச்சகத்துக்கு காசு கொடுத்தார். அப்படியும் மேலும் 2000 தர வேண்டியிருந்தது. சித்தி தன் நகையை கழற்றி கொடுத்து ஓம் என்று வரைந்து அதற்கு கீழ் 3 கோடுகள் போட்டு லாபம் என்று எழுதியிருந்த அந்த அடகு கடையில் நகையை பணமாக மாற்றி என் புத்தகமாக வெளிவந்தது. எத்தனையோ இரவுகள் அப்பாவும் நானும் இலக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டு அகாலத்தில் வீடு திரும்புவோம். அப்போது எல்லாம் சித்தியிடமிருந்து எந்த முணுமுணுப்பும் நான் அறிந்து வந்ததில்லை. இப்போது திரும்பி பார்க்கையில் என் பால்யத்தில் எல்லளவும் சித்தி என்னை கொடுமைப்படுத்தியதே இல்லை. சித்திக்கு 2 பிள்ளைகள் பிறந்த பிறகும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாகவே வளர்த்தார்கள். அந்த அறியாத வயதில் சிறு பிள்ளை அடங்கலால் நான் தான் சில வேளைகளில் சித்தியை கொடுமைப்படுத்தியிருக்கிறேன். 2ஆம் தாயாக இருந்து என்னை வளர்த்த சித்திக்கு அன்பை தவிர என்னால் என்ன தந்துவிட முடியும்? இப்போதும் தாயில்லா குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அன்பானதொரு சித்தி கிடைக்க அடிமனசு வேண்டுகிறது.